காசா மீதான தாக்குதலை விரைந்து நிறுத்த மலேசியா ரஷ்யா வலியுறுத்து. ரஷ்ய அதிபருடன் பிரதமர் அன்வார் சந்திப்பு. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்பு. வெள்ளத்தில் 1000 பேர் உயிரிழந்ததால் 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். வடகொரிய அதிபர் நடவடிக்கை. பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கொலம்பியாவில் டீசல் விலை உயர்வை கண்டித்து லொரி ஓட்டுநர்கள் போராட்டம். இத்தாலிக்கு அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் 3 குழந்தைகள் உட்பட 21 பேர் மாயம். நைஜீரியாவில் ஆயுதமேந்திய போகோ ஹராம் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் 81 பேர் படுகொலை. காசா மீதான கொடூரமான மற்றும் அநீதியான தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மலேசியாவும் ரஷ்யாவும் கூட்டாக வலியுறுத்தின. ரஷ்யாவுக்கான தனது பயணத்தின் இறுதி நாளான இன்று விளாடிவோஸ்டோக்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் டத்ரோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார். போர் நிறுத்தத்தினை வலியுறுத்தும் அதே சமயத்தில் காசாவில் மனிதாபிமான உதவி, உணவு மற்றும் மருந்துகளை அனுப்ப எகிப்து எடுத்த நடவடிக்கைகளை மலேசியா மதிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். 2 நாள் பயணம் மேற்கொண்டு ரஷ்யா சென்றுள்ள அன்வார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் நேற்று விளாடிவோஸ்டோக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் பெய்த கனமழையால் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் ஏற்பட்டன. இதில் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட மாகாணங்களில் உள்ள அதிகாரிகள் 30 பேருக்கு அதிபர் கிம் ஜாங் உன் மரண தண்டனை விதித்ததாகவும் கடந்த மாதம் இத்தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் தென்கொரிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டதாக அந்நாட்டு ஊடகம் கடந்த மாதம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியாவில் பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டிருப்பதால் அந்நாட்டில் நடக்கும் சம்பவங்கள் குறித்து செய்திகள் வெளிவருவதில்லை. இந்த சூழலில் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது குறித்த செய்தியை வடகொரியாவின் அண்டை நாடான தென்கொரியாவின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக வெள்ள பாதிப்பு தொடர்பாக தென்கொரிய நிறுவனம் வெளியிட்ட செய்தியை மறுத்த வடகொரியா கனமழையால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக வெளிவரும் செய்திகள் தவறானவை. எங்கள் நாட்டின் மீது அவப்பெயர் ஏற்படுத்த தென்கொரியா இத்தகைய வதந்திகளை பரப்புகிறது என்று தெரிவித்தது. வடகொரியாவில் கொரோனாவிற்கு முன்பு வரை ஆண்டிற்கு சராசரியாக 10 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தன. கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 100ஆக உயர்ந்தது. பப்புவா நியூகினியாவின் அங்கோரம் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பப்புவா நியூகினியாவில் உள்ள அங்கோரம் பகுதியிலிருந்து வடகிழக்கு 66 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய நேரப்படி காலை 6:33 மணியளவில் இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் இவ்வாறு பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது 3.49 டிகிரி தெற்கு அட்சரேகை மற்றும் 144.25 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் பப்புவா நியூகினியாவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஆனால் பொருள் இழப்புகள் உள்ளிட்ட பிற பாதிப்புகள் பற்றிய உறுதியான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் பப்புவா நியூகினியாவின் பங்குனாவில் 6.4 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிலநடுக்கத்திற்கான தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய பகுதியில் பப்புவா நியூகினியா உள்ளது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பெருங்கடலோர பகுதிக்கு உட்பட்ட நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய இடத்தில் அது அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் டீசல் விலை லீட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டதை கண்டித்து லொரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். முக்கிய நகரங்களுக்கு செல்லும் சாலைகளில் குறுக்கே லொரிகளை நிறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மற்ற வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் பல இடங்களில் எண்ணெய் குழாய்கள் மீது தாக்குதல்களில் ஈடுபட்டனர். மத்திய தரைக்கடல் வழியாக இத்தாலிக்கு அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் 3 குழந்தைகள் உட்பட 21 பேர் கடலில் மூழ்கி மாயமாகினர். வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் இருந்து 28 பேர் அகதிகளாக சென்ற படகு இத்தாலியை நெருங்கிய போது சேதமடைந்து கடலில் மூழ்கியது. கடலில் தத்தளித்த 7 பேர் கடலோர காவல் படையினரால் மீட்கப்பட்டனர். ஐரோப்பாவில் தஞ்சமடைவதற்காக மத்திய தரைக்கடலை கடக்கும் போது கடந்த ஆண்டு 2500 பேர் கடலில் மூழ்கி இறந்ததாகவும் நடப்பு
நடப்பாண்டில் இதுவரை 1047 பேர் இறந்ததாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் ஆயுதமேந்திய போகோ ஹராம் கிளர்ச்சியாளர்கள் ஒரு கிராமத்தில் நடத்திய தாக்குதலில் 81 பேர் உயிரிழந்தனர். வீடுகள், கடைகளுக்கு தீ வைத்து கிளர்ச்சியாளர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற இத்தாக்குதலுக்கு பின் பலரை காணவில்லை என்று புகார்கள் குவிந்துள்ளன. இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100ஐ விட அதிகமாக உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.